தேசிய கீதத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியது ஒவ்வொருத்தோட கடமை. இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல தேசிய கீதம் அவை நடவடிக்கைகள் தொடங்கும் போது சரி முடியும் போது ஒலிக்குது. காஷ்மீரில் கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் நாங்கள் பாட மாட்டோம், இது எனக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குறாங்க. நடைமுறைகள் என்பது நல்ல நடைமுறைகளை உருவாக்க வேண்டியது கடமை. இன்னைக்கு இவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவைக்கு உள்ள ஒன்றிய அரசுன்னு போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். இவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது ஒரு நடைமுறை ஆயிரும். அப்புறம் மத்திய அரசுன்னு சொல்வதே குற்றமாகிவிடும். இதுதான் இவர்கள் உருவாக்குற நடைமுறை. இவர்களுடைய உருவாக்கும் நடைமுறைகள் தேசியத்தின் பக்கம் இந்த பாரதத்துக்கு நன்மை பயக்கும் விதமாக இல்லைங்கிறதான் ஒண்ணு. நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்கள் ஆளுநர் அவமதிப்போம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறது. நீங்க சிஸ்டத்துக்குள்ள வரல, அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க உடனே சொல்லலாம், தமிழிசை அவர்களே, மதிப்புக்குரிய அக்கா தமிழிசை அவர்களே உடனே நாங்க அந்த ஸ்டேட்ல அவரு தெலுங்கானா முதல்வர் புறக்கணிச்சாரு, அவைக்கே கூப்பிடலன்னு சொன்னாங்க. உண்மைதான், அவர் அக்கா தமிழிசை அவர்களை புறக்கணிச்சாங்க, அவை அவைக்கு கூப்பிடல. மக்கள் என்ன பண்ணாங்க? தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியோட ஆட்சியை தொடர அனுமதிச்சுட்டாங்களா? தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை மக்கள் தூக்கி போட்டுட்டாங்க. அங்க காங்கிரஸ் ஆட்சி, எங்கேயே இருந்த பாஜக 2வது இடத்துக்கு வந்துட்டு, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 3வது இடத்துக்கு போயிட்டு, நீ அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க முடியாதவன் எப்படி நீ மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்வ? மக்களுக்கு எப்படி சட்ட ஒழுங்கு செய்வ? எதையுமே செய்ய மாட்டேன். அதோட வெளிப்பாடுதான் இங்கேயே அதான் நடக்குது. நாங்கள் ஆளுநரும் மதிக்க மாட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், சட்டத்துக்கும் மரியாதை கொடுக்க மாட்டோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்கும், ஆளுநருக்கும் மரியாதை கிடையாது, அவர் கேட்டால் பதில் சொல்ல மாட்டோம். இதுதான் இன்னைக்கு தெலுங்கானாவில் கவர்னர் அவர்கள் தமிழிசை புறக்கணித்த அரசு 3வது இடத்துக்கு போயிட்டு, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பார்த்து அரசியல் பண்ணுங்க நாட்டுக்காக. திமுக அமைப்பு பொதுச் செயலாளர் RS பாரதி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு பத்திரிகை அறிக்கையில பார்த்தோம். கவர்னர் 2024 வெளிநாட்டு செஞ்சாரு. தேசிய கீதத்தை அவையில தொடக்கத்துல பாடலங்கிறதுக்கால வெளிநடப்பு செஞ்சாரு. மீண்டும் இந்த வருஷம் அதே வெளிநடப்ப செஞ்சிருக்காரு. திருப்புடிச்சி விஷயத்த மீண்டும் கிளப்புறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக சட்டமன்றத்துல தேசிய கீதத்தை பாட வைக்கிறது திருப்பிடிச்ச விஷயம். தேசிய கீதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு எல்லையில இருக்க ஒரு ராணுவ வீரர் தேசிய கீதம் பாடப்படும் பொழுது எதிர்த்தரப்பு சுட்டுக்கிட்டு இருந்தாங்களா அவன் சைலண்ட் ஆயிடும். அதுக்கு மரியாதை செலுத்துறார். இதுதான் அடுத்த வேலைக்கே போவான். அந்த அளவுக்கு உயிரை விட மிக முக்கியமானதாக கருதக்கூடியது தேசிய கீதம். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது, பாரத மக்களால் மதிப்பு மிக்க ஒன்று. அதை திருப்பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. 1991 இந்த நடைமுறை தான் அமல்ல இருக்கு. நாங்க எதுக்கு நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிறாங்க. பாரதம் சுதந்திரம் அடைஞ்சு 1950 91 வரலும் தேசிய கீதம் சட்டமன்றத்தில் பாடப்பட்டது. பிறகு 91 கடந்த 30 வருடமா 34 வருடங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர்கள் இதை கேட்கவில்லை. அது கேட்காது அவங்களோட தப்பு. கேட்கிற RN ரவி அவர்களோட தவறு கிடையாது. RN ரவி அவர்கள் ஏதோ வழக்கத்துல இல்லாத ஒண்ணு சொல்றதா இப்ப ஆளுநர் அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழக மக்கள் மதிக்கக்கூடியவங்க, தேசிய கீதத்தை மதிக்கக்கூடியவங்க, தமிழக மக்கள் சகிப்புத்தன்மை உடையவங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தமிழக மக்களை வம்புக்கு இழுக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி,
ஒரு ஸ்கூல், ஒரு பப்ளிக் ஸ்கூலு. அங்கே வந்து ஸ்கூல் தொடங்குது, ஜனகணமன பாடிக்கிட்டு இருக்காங்க, தேசிய கீதம் ஒலித்து கொண்டிருக்கிறது. எதிர்த்தாப்புல ஒரு டீ கடையில் உள்ள ஒருத்தர் திடீர்னு டீ குடிக்கிட்டு இருந்தால் டீ கிளாஸ் வச்சுட்டு கிளம்பி நிற்கிறார். அதை பார்த்துட்டு அந்த டீ கடையில் இருந்தவங்களாம் கிளம்பி நிற்கிறாங்க. அது ரோட்டில் துல்லியமாக கவனிச்சவன் புரிஞ்சுக்கிட்டவன் எதுக்கால அவங்களாம் கிளம்பி நிற்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டான், அவனு நின்னான். இது நான் சமீபத்தில் பார்த்த நிகழ்வு. அதாவது தேசிய கீதம் ஒலிக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தெல்லாம் வெளியில் நின்னவங்க அதோட ஒலியை கேட்டு நின்னாங்க. அந்த நின்ன நபர் ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டார். அது ஆரோக்கியமான ஒரு நடைமுறை. தேசிய கீதத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் கேட்டோம், அது நடைமுறை இல்லை, நாங்கள் நிற்கிறது நடைமுறை இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். நடைமுறைகள் என்பது மரியாதை, பற்று, இதில் தான் உருவாகுது. அவமதிப்பில் உருவாக்கப்படுவது நடைமுறை அல்ல. தமிழக அரசு அதை தான் செய்யும். தமிழக சட்டமன்றத்தில் 1991 வரை ஒலித்த தேசிய கீதத்தை அதுக்கு பின்பு வந்த கவர்னர்கள் கண்டுக்கல். அதான் உண்மை. 34 வருஷமா யாருமே கண்டுக்கல. பன்வாரிலா, புரோஹித் இப்படிலாம் சொல்றாங்க, கண்டுக்கல. அது அவங்களோட தப்பு. ஆளுநர் ரவி கேட்பது தவறல்ல, சரி. அதை ஆனா ஆளுநரை வந்து என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஏதோ இல்லாத பொல்லாத சொல்ற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. இது தடுக்கப்பட வேண்டும். தமிழர்கள் எங்களுக்கு மதிக்க தெரிந்தவர்கள், தமிழர்கள் அனைத்தையும் மதிக்க தெரிந்தவர்கள், தேசியத்தின் மீது அதிகம் அன்பு கொண்டவர்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்களுடைய செய்கையின் மூலம் சொல்ல வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. நன்றி.